வணக்கம் மக்களே. பேரிச்சம்பழமும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. பேரிச்சம்பழம் மக்களே, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் நாம இப்போ தினம் தினம் தேடி தேடி சாப்பிட்டு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நமக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நீங்க இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. தினமும் பேரிச்சம்பழத்தை நீங்க சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய உடல் நல்ல வலிமையோட இருக்கும். ஏன் அப்படின்னா பேரிச்சம்பழத்துல இரும்புச்சத்து அதிகம் நிறைந்திருக்குதுங்க மக்களே. ரத்த சோகை, அதாவது அனிமியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பேரிச்சம்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா உடல்ல ரத்தத்தை அதிகரித்து நல்ல ஆற்றலோட உங்களை வைக்கும். ஸோ ரத்த சோகை பிரச்சனையும் குணப்படுத்திடும். இந்த பதிவில் நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுல நம்முடைய உடலுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து, என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது, என்னென்ன மாதிரியான நோய்களை பேரிச்சம்பழம் குணப்படுத்துது அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள உடனே போயிடலாம். எலும்பு பலம் பெறுவதற்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்கு. பேரிச்சம்பழம் மனிதர்களுடைய உடல் எலும்புகளினுடைய தேய்மான பிரச்சனையை சரி செய்யுது. மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மை, ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளை வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எலும்புகளுக்கு உறுதித்தன்மையை பேரிச்சம்பழம் அளிக்குது. எலும்புகள் வலுவிழப்பது, மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு நினைக்கிறவங்களும் அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிறவங்களும் தினமும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும். உடல்ல ரத்தம் அதிகரிக்க நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. பழ வகைகள்ல அதிகமாக இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழமானது தான் இந்த பேரிச்சம்பழம். சிலருக்கு உடல்ல ரத்தத்துடைய அளவானது மிகவும் குறைவாக இருக்கும். இதனால ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் ஏற்பட்டு அவங்க பார்க்க நாள் முழுவதுமாகவே சோர்வாகவே இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வர ரத்தத்தை நம்ம அவங்களுடைய உடல்ல அதிகரிச்சு ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம். உடல்ல ரத்தத்துடைய அளவு அதிகரித்து ரத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு உண்டு அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. ஸோ அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு, ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். கண் பார்வை அதிகரிக்க நீங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம் மக்களே. உடல் உறுப்புகள்ல நாம அதிகமாக எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கணும் தான். ஆனா கண்களுக்கு நம்ம மிகவும் இம்பார்ட்டன்ட் தரணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் கண் பார்வை திறனானது மங்கலாக இருந்துச்சு அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சாதான் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு இடத்துக்கும் போறதுக்கோ படிக்கிறதுக்கோ கண் பார்வை அவசியம். ஸோ அந்த மாதிரி மங்கலாக இல்லாமல் இருக்கணும், தெளிவாக இருக்கிறதுக்காக நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். ஸோ இன்றைய காலத்துல கண் பார்வை குறைபாடு நம்மள அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒன்றாக மாறிடுச்சு. இதற்கு காரணமே கண்களுக்கு சரியான அளவு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான். இதனால சிலருக்கு கண் பார்வை மங்குறது, மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது. இப்படிப்பட்டவங்கெல்லாம் தினந்தோறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்களுடைய பார்வை திறன் அதிகரிக்கும், கண் பார்வை கூர்மையாக தெரியும், கண் புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கலாம், அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம். ஸோ கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் தடுக்கப்பட்டு கண் பார்வை கூர்மையாக தெரிவதற்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். இதயம் பலம் பெற நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. இதயம் சம்பந்தப்பட்ட நோயால இப்போ பல பேரும் நம்மள பாதிக்கப்படுகிறோம். அதிக மன அழுத்தம், கவலை, டென்ஷன் இது மாதிரியான செயல்களால இதயம் பெரும்பாலானோருக்கு பாதிப்படையுது. பேரிச்சம்பழத்துல இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாகவே நிறைந்திருக்கு. மேலும் கெட்ட கொழுப்பை குறைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதையும் தடுத்து நிறுத்துகிறது பேரிச்சம்பழம். இதய சம்பந்தமான பிரச்சனைக்கு பேரிச்சம்பழம் மிகவும் நல்லது. ஸோ இதய சம்பந்தமா எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க குணப்படுத்திக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். மூட்டு வலி குணமடைய நீங்க பேரிச்சம்பழத்தில் எடுத்துக்கலாம் மக்களே. குளிர்காலங்கள்ல மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த மூட்டு வலியுடைய பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைம்ல பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்துல மெக்னீசியம் மற்றும் தசை வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால மூட்டு வலி, மூட்டு வீக்கம் போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் தரக்கூடியதாக பேரிச்சம்பழம் இருக்கு. ஸோ குளிர்காலங்களில் மட்டும் இல்ல, உங்களுக்கு எப்பயுமே மூட்டு வலி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். மாரடைப்பு பாதிப்பை பேரிச்சம்பழம் உங்களுக்கு குறைக்கும் மக்களே. உடல்ல வெப்பநிலை குளிர்காலங்கள்ல நமக்கு குறையறதால மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்றதால கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைச்சு மாரடைப்பு மற்றும் அதிக ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர், ஹை பிபி ஏற்படாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தடுக்கும். மேலும் இதை நீங்க இந்த பேரிச்சம்பழத்தை காலை மற்றும் மாலையில ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மந்தத்தன்மையும் உங்களுக்கு நீங்கி போயிடும். ஸோ அந்த வகையில் நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பாக உங்களை எப்போதுமே நீங்க இருக்க செய்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. உடலுக்கு
தேவையான வெப்பத்தை குளிர்காலங்களில் பேரிச்சம்பழம் தருவதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்க இந்த பேரிச்சம்பழத்தை குளிர்காலங்களில் சாப்பிட்றதால உங்களை எப்போதுமே நீங்க வெதுவெதுப்பாக வச்சுக்கிறதுக்கு முடியும். ஸோ குளிர்ச்சியாக உங்களுடைய உடல் இல்லாமல் போறதால பல விதமான நோய்கள் வராமல் இருக்கும் நீங்க தடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். பேரிச்சம்பழம் உங்களுக்கு ஆற்றல் தரக்கூடியதாக இருக்குதுங்க மக்களே. பொதுவாக குளிர்காலங்களில் எந்த நேரமுமே மந்தமாகவும் சோர்வாகவும் நம்மளாம் இருப்போம். அப்படிப்பட்டவங்களாம் நீங்க உடனடியாக எனர்ஜியை தரணும், உடனடியாக எனர்ஜி வேணும்னு நினைச்சீங்கன்னா சில பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுருங்க. மேலும் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னாடி நீங்க இந்த பேரிச்சம்பழத்தை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக ஆற்றல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். இரும்பு சத்து நிறைந்தது இந்த பேரிச்சம்பழம் மக்களே. ஸோ இரும்பு சத்து நமக்கு கிடைக்காததால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். ஸோ இன்னைக்கு பல பெண்கள் ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா நோயால பாதிக்கப்படுறாங்க. இதனால அவங்களுடைய ஆரோக்கியம் பெரிதளவில் மாற்றம் அடைந்திருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சோர்வாக இருக்கிறது, முடி கொட்டி போற பிரச்சனை இருக்கிறது, குறைந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, அதாவது லோ இம்யூன் பவர் இருக்கிறது, மங்கிய தோல், கர்ப்ப காலத்துல கருக்கலைப்பு உண்டாகக்கூடிய அபாயம் போன்ற பாதிப்பெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. ரத்த சோகையால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படுது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை நம்ம அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேரிச்சம்பழம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை, ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்க இந்த மாதிரி டைம்ல பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வருவதால் ரத்தத்துடைய அளவை அதிகரிச்சு கர்ப்பிணி பெண்களுடைய கரு வளர்ச்சிக்கும் அது உதவிகரமாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க இந்த இரும்பு சத்து கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. செரிமான பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே. குளிர்காலத்துல உடலுடைய செயல்பாடுகள் நமக்கு மெதுவாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி மெதுவாக நடக்கிறதால நார் சத்து கொண்ட உணவுகளை நீங்க எடுத்துக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு அது செரிமான பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்பாக இருக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை செரிமான பிரச்சனை உண்டாகாம இருக்கிறதுக்கு நார் சத்து இருந்திருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். நார் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழம் செரிமானத்தை உங்களுக்கு சீராக்குவதோடு குடல் புற்றுநோய் வரக்கூடிய பாதிப்பையும் குறைக்குது, குடல் புற்றுநோயும் உங்களுக்கு குணமாக்குது. ஸோ அந்த வகையில் நீங்க பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். சருமத்திற்கு ஊட்டம் தரும் பேரிச்சம்பழம் மக்களே. பெரும்பாலும் குளிர்காலத்துல தோலில் சுரக்கக்கூடிய இயற்கையான ஒரு எண்ணெயினுடைய அளவு குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சிறதால சருமம் நமக்கு மிகவும் வறண்டு போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. பேரிச்சம்பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதால உங்களுடைய சருமத்தை இது இளமையாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களுடைய பாதிப்பையும் இது குணமாக்கிடும். இனிப்பு பலகாரங்களை நீங்க இந்த சர்க்கரைக்கு மாற்றாக இந்த பேரிச்சம்பழத்தை பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம பண்டிகை காலங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்க்கரைக்கு பதிலாக பேரிச்சம்பழத்தை சேர்த்து இனிப்பு பலகாரங்களை தயார் பண்ணலாம். இதனால உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். சுகரோடைய அளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுடைய பண்டிகை காலம் இனிப்போடு நிறைவடையும். ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழத்தை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலத்திலையும் எடுத்துக்கலாம் அல்லது பொதுவாக நீங்க எந்த காலத்திலையும் எடுத்துக்கலாம். குறிப்பாக குளிர்காலத்தில் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ பேரிச்சம்பழத்தில் என்னென்ன அதிசய தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம் சரி பண்ணுது. குறிப்பாக இரும்பு சத்துடைய வளமான ஆதாரமாக பேரிச்சம்பழம் இருக்கிறதால இரும்பு சத்து கிடைக்காம போறதால என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுதோ அந்த பாதிப்புகள் அனைத்தையுமே பேரிச்சம்பழம் உங்களுக்கு குணப்படுத்திடும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் ஆரம்பிச்சு ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்துறது தொடங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நலம் இல்லாம இருக்கக்கூடிய அதாவது ஆரோக்கியமற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்திடும். ஸோ உங்களை முழுக்க ஆரோக்கியமாக வச்சுக்க குளிர்காலத்தில் நீங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேரிச்சம்பழங்களை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் பேரிச்சம்பழங்களை நீங்க சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.